சண்டே சர்வீஸ் முடிக்கும் போது அவ்வளவு வெயில். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு பரலாங்க தான். எங்கள் பாப்பாவை டூ வீலரில் கொண்டு வந்து என்னை பஸ் ஸ்டாண்டில் விடுன்னு சொல்லி அந்த டூ வீலரில் வர்றதுக்குள்ளே குதிச்சிச்சு உடம்பு. அந்த அளவுக்கு வெயில். ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது? குழு 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 குழு. நீங்கள் பாக்கியசாலி. எனக்கு உங்கள் மேலே ஒரு பொறாமை என்ன தெரியுமா? உங்க ஆண்டவர் பயங்கரமான ஓரவஞ்சனையான. ஏன்னா இப்போ எங்க வீட்டம்மா நடுநடு சொல்லியோ இந்த மாசம் கரண்ட் பில்லு பார்த்துக்க 1.5 டன் ஏசியை போட்டுட்டே இருக்காது. நான் ஏசியை போட்டு படுத்துட்டு கொஞ்சம் இருக்கிறது பார்க்க ஆஃபா இருக்கும். ஆஃப் பண்ணிருக்கேன். ஏமா அப்படின்னு கரண்ட் பில்லு யார் கட்டுறது? பக்கத்து வீட்டுக்காரர் தான் கட்டுவாங்க கரண்ட் பில்லு. இருக்குது 3 மாசம் இதே போராட்டம் நடக்கும். கத்திரிக்கு சொல்லுது. அப்போ எங்க ரூம்ல 1.5 டன் ஏசி போட்டு அதை ஆஃப் பண்ணி போட்டு. ஆனா அந்த கடவுள் இந்த ஆண்டு ஓர வஞ்சனையானாரு. உங்க ஊருக்கே ஏசி போட்டு வெளியே நடந்தா ஏசி, எஸ்டேட்டுக்குள்ள போனா ஏசி, பஸ்ல போனா ஓவர் ஏசி. அதுல டூ வீலர் உட்கார்ந்து போனா எப்படி இருக்குது? ஓவர் ஏசி. ஓரவஞ்சனையா இல்லையா? இதுக்கு என்னைக்காவது நீ நன்றி செலுத்திருக்கிறியா? இப்பதாங்க தெரியுது. உங்க ஊருக்கு, உங்க கிராமத்துக்கு, உங்க கமைக்கு ஆண்டு செஞ்சிருக்கிறாரு. கொடைக்கானலுக்கு அந்த பாசமாட்ட கேட்கிறேன், இந்த மாசம் எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு கரண்ட் பில்லு? 2 ரூபாய் வச்சு. இப்படி நான் கேட்டேன், என்ன சும்மா சொல்றீங்களா? இல்ல பாஸ்டர், வீட்டுல போடுறாங்க அந்த என்ன ஸ்டவ், அது அந்த ஸ்டவ் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் போட்டு கரண்ட் பில் எவ்வளவு தானா? உங்களுக்கு எப்படி வந்து இந்த கடவுளும் வர வச்சுட்டு இந்த கவர்மெண்ட்டும் வர வச்சு சொல்லுவோமா? சோதனம். ஆமே. எங்களுக்கு 4000 ரூபாய் கரண்ட் பில், சில நேரத்தில் 6000 ரூபாய், ஒரு முறை 12,000 ரூபாய் கரண்ட் பில் வந்துச்சு. யோசித்து பாருங்க. என்னைக்காவது நன்றி செலுத்திருக்கிறியா? நான் இங்க வரும்போதெல்லாம் நன்றி செலுத்துறேன். நல்லவரே, இந்த ஊருக்கே நீங்க நாங்க இருக்கிற வரைக்கும் நான் ஒரு பாஸ்டர் தங்கியிருந்தோம் கொடைக்கானல். சொன்னார், பாஸ்டர் என்ன ஒரு குடும்பம், என்ன கம்பளிக்கு உள்ள குடும்பம். நீங்களும் அதை ஃபீல் பண்ணவே இல்லை போடுறது. சாக்ஸ் போட்டு தலையில போட்டு கம்பளியை போச்சுனா எங்க குழுது? கம்பளிக்கு உள்ள குழுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவராக இந்த மலையகத்தை கத்த நீங்க ஆசீர்வதிச்சு. என்னைக்காவது நீங்க நினைச்சாண்டு தெரிஞ்சிருக்கீங்க நீயே காணவில்லை. ஏன் அதை சொல்றேன்னா, ஆண்டவர் வந்து இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் அட் காட். ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், நம்ம சங்கத்தை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எங்க ஊரை விட்டுருங்க, அது வெயில் ஊர், மழையே பெய்யாது. இந்த ஊர்ல எப்ப பார்த்தாலும் என்ன செய்ய, 6 மாசத்துக்கு மழை பெய்யும். இப்படி இருக்க வேண்டிய மூக்கு இப்படி திருப்பி வச்சிருந்தா வச்சுங்களேன், எல்லா மழையும் எதுலதான் கொட்டும்? சுவாசிக்க முடியும் பபுள்ஸ் தான் வரும். இழுத்து மூச்சு விட்டு குமுக்கு என்ன வரும்? லேலூயா லேலூயா. அதுக்கு சோதம் என்ன மூக்குப்படி போறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாங்க, அப்போ அவருடைய அதிசயங்கள்லாம் என்னை பார்க்கும்போது ஒரு அதிசயம், என்னை சுற்றில் இருக்கிற பார்க்கும்போது ஒரு பெரிய அதிசயம். சொல்லுவோம், என்னை சிருஷ்டிப்பை பார்க்கும்போது அதிசயம், என் ரட்சிப்பே அதிசயம். எனக்கு ஆண்டவர் ஒன்று பண்ணி வைத்திருக்கிற அந்த உலகம் பெரிய பெரிய அதிசயம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அதிசயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. வசந்த வாசிங்க, துதிப்பேன். ஆமென், அல்லேலூயா.
அடுத்ததாக 9:11 வாசிங்க. சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ஆண்டவர் இத எங்கே நாம் அறிவிக்கணுமா? ஜனங்களுக்குள்ள, உன் சொந்தக்காரத்தில் அறிவிக்கணுமா? உனக்கு என்ன செய்தார், உனக்கு என்ன அற்புதம் செய்தார், உன்னை எப்படி வழி நடத்தினார், இது எல்லாமே ஜனங்களுக்குள்ள நீ சொல்லணும். அப்போ நமக்குள்ளே நாம் அதை சொன்னால்தான், நாம் ஆண்டவருடைய அதிசயங்களை விவரித்து சொன்னால்தான் நாம் அதை ஜனங்களுக்கு சொல்ல முடியும். சங்கீதம் 13 வாசிங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 18:46. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. இது எல்லாமே என்னென்று பார்க்கிறோம்? தேவனை துதிக்கிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த தேவனை துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். நாம் அந்த தெய்வீக வல்லமையோடு தொடர்பு கொள்ள ஆரம்பிப்போம். அல்லேலூயா. வீட்டில் துதிச்சோன்னா வீட்டில் உள்ள அந்த அட்மாஸ்பியர் மாற ஆரம்பிச்சிடும், சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் நல்லா கவனிங்க. எங்க தெருவில் ஒரு அரசியல்வாதி இருக்காங்க. ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னார். அங்க வந்து என்ன சொன்னார்னா, ஃபாதர், இந்த தெருவில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்றேன். இந்த பிள்ளைகளை கவனிங்க, சத்தம் போடக்கூடாது. என்ன வைப்ரேஷன்? பாசிட்டிவ் வைப். நான் கேட்டேன் என்ன அப்படின்னு. நான் இந்த தெருவில் குடி வந்ததிலிருந்து இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னையும் தொட்டு என்னையும் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்து எடுத்து போட்டுச்சு. இது ரொம்ப ஆச்சரியம். நான் கேட்டேன் என்னன்னு. ஃபாதர் கொஞ்சம் ஒதுக்குங்க, நான் பேசுறேன்னு. சொல்லுங்க அப்படின்னு. நான் ஒரு அரசியல்வாதி, ஒரு பேச்சாளர், இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஆள். நான் நினைச்சேன்னா எந்த இன்ஸ்பெக்டருக்கும் எந்த டிஎஸ்பியும் நான் பெட்டிஷன் எழுதி போட்டு அவனை தூக்கி விட்டுருவேன். நான் கரை வச்சேன்னா அவனுக்கு விரோதமா செய்யணும்னு சொன்னா அதை நான் செஞ்சு முடிச்சேன். ஆனா இந்த தெருவில் நான் வந்ததிலிருந்து நீங்க அந்த பண்ற அந்த ஸ்தோத்திரம், அந்த துதிகள், நீங்க பாடுற பாட்டு, இதெல்லாம் நான் கேட்கும் போது இந்த காழ்ப்புணர்ச்சி என்னை விட்டே போயிடுச்சு ஃபாதர் அப்படின்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவரே சொன்னதுங்க எனக்கு அப்படியே ஆச்சரியமாச்சு. அவர் சொன்னாரு, எனக்குள்ள இருக்கிற அந்த பழி வாங்குற உணர்வு. நான் எங்க சர்ச்சில துதிக்கிற அந்த துதி எனக்கெல்லாம் பாடல் ஆராதனே வராது. 2.5 கட்டையில உள்ளதை 4.5 கட்டையில பாடுறாங்க. நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும் போது என்னை வந்து சொன்னாங்க, நீ ஊழியத்துக்கே தகுதி கிடையாது. ஏன் சார்? உணவு, உனக்கு பாட்டு பாட தெரியுது, உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியல, முக்கியமா பெண்களை பார்த்த உடனே நீ வெக்கப்பட்டு ஓடிடுற, நீ எப்பொருளாம் சர்ச்சை நடத்த வேண்டும். 3 காரியம் எனக்கு என்ன தெரியாது. என் தொண்டை பார்த்தீங்களா, நான் டைலர் கிட்ட போய் எனக்கு ஒரு ஆசை, இப்படி கட்டி டை கட்டணும். அவன் சொல்றான், சார் ரொம்ப தொண்டைக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, அது ரொம்ப வெறுத்திருச்சு. அதனால நீங்க டை கட்டுற மாதிரி இந்த காலில் வச்சீங்கன்னா டை கட்டாத போது 2 பேர் கீழே தொங்கிட்டு இருக்கோம், பரவாயில்லையா அப்படின்னு. ஐயோ வேணாம், அது வந்து டை கட்டுற ஆசை போயிடுச்சா. அப்போ தொண்டை என்ன ஆயிப்போச்சு. ஏன்னா எனக்கு என்னன்னா, தேவன் ராகத்தை பார்க்காதாங்க,
பாடுறா நம்ம சாப்பிட்டு தான் யாருக்கு இனிமை. அதனால நமக்கு ராகம்லாம் தேவையே கிடையாது. பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னா 50 பேர் என்னைய பார்ப்போம், எதுல பாடுறானே தெரியல. அப்ப நாங்க பைபிள் காலேஜ்ல ட்ரம் தானே, ட்ரம் கிழிகிற மாதிரி என்ன செய்யுது. ரெண்டாவது பிரசவம் பண்ண தெரியாது. நாங்க தேர்ட் இயர்ல போய் பிரசவம் பண்ணதை கொடுத்து எனக்கு கிடு நானும் வாய் உளரும். அப்ப சொன்ன ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்ன மனோகர் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சு எப்படா நீ போய் சர்ச்சை உடைய செய்வேன். நான் சொன்னேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் வாடான்னாரு, நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். அவர் என்ன செஞ்சாரு, வாடா முடிச்சுக்கிட்டாரு, நான் வந்துட்டேன். எனக்கு பெண்கள் கிட்ட பேசுறதுன்னா ரொம்ப சங்கடமா இருக்கும். யாரையும் முகத்தை கூட பேச மாட்டேன். அவங்க என் முகத்தை மாதிரி பார்த்து பேசுவாங்க, நான் கீழே குடிஞ்சு பேசிட்டு இருக்கேன். அவங்க கேட்பாங்க, என்ன நகத்தை ஏற்றுறீங்களா விரலை ஏற்றுறீங்களா, அவ்வளோ வைக்கப்படுறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துல இந்த துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எதுக்காக இதை சொன்னேன், இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். நான் கதை சொல்லும்போது நீங்களே கதை கேட்டுட்டு சப்ஜெக்ட் வரவே மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ நீ துதிக்கும் போது உனக்குள்ள இருக்கிற இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எடுத்து போட்டு இல்லையா சொல்லுவோமா, ஆண்டவரை குறித்து மேன்மையாய் சொல்ல சொல்ல அது முதல்ல யார் காதுல ஏறும், உன் காதுல ஏறும். அப்ப உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் போகும், உனக்குள்ள இருக்கிற பயம் போகும், உனக்குள்ள இருக்கிற கசப்பு போகும், உனக்குள்ள ஒரு சமாதானம் எப்பவுமே இருக்கும், உனக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். நீ போக ஆரம்பிச்சேன்னா மற்றவர்கள் உன்னை பார்த்து உன்னோடு நல்லா பேசுவாங்க, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைப்பாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க, டைம் போறது தெரியாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த மனுஷனை தொட்டு அவனுக்குள்ளேயே செயல்பட்டு கொண்டிருக்கும். இது 2 பேருக்குமே தெரியாது, ஆனா அது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, இந்த தேவனுடைய வல்லமையை நமக்குள்ளே இது கொண்டு வரும். நீ துதிக்க 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 வேதத்தில் நீ கண்டுபிடித்திருக்கிற அந்த வார்த்தைகள், அதை நீ துதிக்க 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 தேவனத்தில் இருக்கிற வல்லமையை நீ போகிற இடங்களிலே அது என்ன செய்யுமா, அது உண்டாக்கும் என்று பார்க்கிறோம். எப்பவுமே நான் ஜெபம், ஆண்டவரே மதுரையில் உங்களுடைய சிங்காசனம் வைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளணும். அல்லேலூயா. இங்க இருக்கிற மனுஷிக ஆளுகை, சத்துடைய ஆளுகை நாங்கள் தள்ளிப்படுகிறோம். எங்கள் தேவனுடைய ஆளுகை வருவதாக. என்னுடைய ஆண்டவரை நான் அறிஞ்சு துதிக்க துதிக்க நாங்கள் அதை நான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க, எங்க சபை விசுவாசிகள் கற்றுக் கொடுக்க. இப்போ இந்த நாள்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். ஒரு நாளைக்கு 3 விசுவாசிகள் வந்து சபையில ஜெபம் பண்ணணும். இந்த துதியும் இந்த வசனங்களும் இந்த ஜெப குறிப்புகளும் வச்சிருவோம். இந்த 3 பேரா வந்து என்ன செய்யணும், சபையில வந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். அது இல்லாம டெய்லி ஜெபம் பண்றது வேற. அப்போ அந்த அட்மாஸ்பியர், இந்த தெருவில் இருக்கிற ஒருத்தர் நமக்கு விரோதம் வர மாட்டாங்க. எங்க சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வீடு முன்னாடி வீடு எல்லாமே இந்துக்கள் தான். அல்லேலூயா. நாங்க வைக்கிறது தான் சவுண்டே. அல்லேலூயா. யாரும் என்ன செய்ய முடியாது. என் வீட்டுக்கு பின்னாடி, சர்ச்சைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கோடீஸ்வரி, எங்க ஃபைனான்ஸ்காரர், அவன் எங்க பார்த்தாலும் ஃபாதர் அப்படின்னு. என் வீட்டுக்கு சபையில் என்னுடைய கார்னல் இருக்கிறவங்க யார் தெரியுமா, மீனாட்சி அம்மன் கோயிலில் சாப்பாடு போறதுன்னு அவன் ஒரு மெம்பரு. அவன் சொல்லுவான், ஃபாதர் எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு. என் சர்ச்சுக்கு வாசலுக்கு முன்னாடி கடைக்காரன், அவன் ஒரு இந்து. எங்க ஐயா எங்க தெருவில் இருக்குது, எங்களுக்கு சந்தோஷம் சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது. அல்லேலூயா. ஏதோ கிரியை நடக்குது. அல்லேலூயா. நம்ம அறியாமலேயே கிரியை நடக்குது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இந்த தேவனுடைய மகிமை. ஏன் உனக்கு கவலை, ஏன் உனக்கு பாரம்? இந்த
தேவனை நீ அறிந்தோம், நீ சரியா துதிக்காத. நமக்கு பைபிள் எத்தனை புஸ்தகம் இருக்குது? எத்தனையோ புஸ்தகம் இருக்குது. பைபிள் எத்தனை புஸ்தகம் இருக்குது? அது 30, 40, 41, அப்புறம் 52, அப்புறம் 56, அப்புறம் 57, அப்புறம் 60, அப்புறம் 62. எத்தனைங்க? 66. இந்த ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் நீ படிக்கும் போது ஏதாவது ஒரு வசனம் தொட்டு இருக்குமா இல்லையா? இந்த காலாட்டுவாரு சீராட்டுவாருன்ற வசனத்தை நான் சொன்னேன். நீ சாகிற வரைக்கும் உன்னை எதுதான் ஆட்ட வேண்டியதா இருக்குது? என்னதான் செய்ய வேண்டியதா இருக்குது? சாராட்டி சீராட்டி குளிப்பாட்டி ஒரு பொட்டு பூ தான் வைக்கல. 10 வருஷம் விசுவாசி ஆனாலும் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? உன் கவலை என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? ஒரு விசுவாசி என்கிட்ட வந்துச்சு, பாஸ்டர் ஜெபம் எடுத்து பாரு, 10 வருஷம் ஆகி போச்சு விசுவாசி, உன் பிரச்சனைக்கு நீயே தான் ஜெபம் பண்ணணும், ஓடி போ, வீட்டுக்கு போ, 3 நாள் போட்டு எல்லாத்துக்கும் இங்கே ஓடி வந்துட வேண்டியது. நான் என்ன சும்மா இருக்கிறேன்? எத்தனை பேர் பிரச்சனை தான் நம்ம சமாளிக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. சில முக்கியமான பிரச்சனை சர்ச்சில் பாஸ்டர் கிட்ட கொண்டு வாயா, மீது எல்லாமே உங்க வீட்டுல நீ முழங்கால் போட்டு நீ அதை ஜெயிக்கணும். அல்லேலூயா. பாஸ்டருக்கு நாங்க சும்மா இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு எப்ப பார்த்தாலும் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? போன் பாஸ்டர். ஒரு வீட்டுல நடந்தது, பாஸ்டர் பீட்டருக்கு பயங்கர சொல்றோம், குடிச்சிடறோம், சீக்கிரம் வாங்கினோட ஒரு பதறடிச்சு ஓடுறாரு. ஓடும்போது யோசிக்கிறார், என்னன்னா அந்த சிஸ்டர் போன் பண்ணாங்க, பீட்டர் யாரும் அந்த வீட்டுல இல்லையே. யாரு? பீட்டர். அதனால சிஸ்டர் பண்ணா என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? ஆண்கள் கூட பொறுத்துக்குவாங்க. அடுத்த வாரம் சாட்சிடுவாங்க, பாஸ்டருக்கு போன் பண்ணி என்னம்மா பண்ண மாட்டேன் பாஸ்டர். நான் சொல்லிட்டேன், என் விசுவாசிக்கு மாசம் விசிட்டிங் வர மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஊழி இருக்குது, உனக்கே வந்து ஜோன் இருந்தா எனக்கே போர் அடிக்குது. இது ஆச்சரியங்க, இதை பருப்பு எண்ணெய் அரிசி பருப்பு ஆச்சரியங்க, கடைச்சி சாப்பிட்டாட்டவர. நான் சொன்னேன், 1 மாசம் விட்டு 1 மாசம் தான் என்ன செய்வேன், வருவேன். அதுவும் நான் இஷ்டப்பட்ட நாள்ல தான் என்ன செய்வேன், வருவேன். ஏன்னா விசுவாசியை ரொம்ப தாங்காது சவளப்பிள்ளையா மாறுறது. கை காலோடு நடந்து வந்த விசுவாசி இப்ப சூப்பி போன கையும் காலமா நிக்குது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சு போச்சு, யார் தாங்குவாங்க, யார் தாங்குவாரு, பாஸ்டர் தாங்குவாரு. அது ஃபீலிங்ல இருக்குது. நம்ம 1-2 தான் தாங்கலாம். எல்லாம் வண்டி முடமா வந்து சபையில் இருந்துச்சுன்னா எதைத்தான் தாங்கிறது? ஏற்கனவே வீட்டை மாற்றம் ஒன்ன தாங்க முடியாமதான் அப்படி ரெக்கார்ட் பண்றீங்களா? சொல்லவே இல்லை. குடும்பம் குதூகலமா போற குழப்பம் பண்ணி விட்டாதீங்க. பாத்தீங்களா, அவரு ஃபார்வர்ட் பண்றதா, அவரு எங்க வீட்டுல அம்மா கண்டுபிடிச்சார். யூடியூப்ல வந்துரும் பஸ். தெரியுமே, ஏன் இந்த 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 விரோதம் என் மேல ஏன்? இல்ல சார், சர்ச்சுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு பஸ், அதுல அப்லோட் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் எடிட் பண்ணி போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொன்னேன்? வீட்டம்மா கிட்டே இருக்கீங்க. அது ஒரு உதாரணம் சொன்னேன் நான். ஆண்டுடைய சமூகத்துல நாம் என்ன செய்யணும்? விசுவாசிகள் என்ன செய்யணும்? ஆமா, ஏன்னா இந்த ஆறுதல் படுத்துற வசனமா பறைக்க வச்சுக்கிட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறார். தேவனுடைய வல்லம் சிலது இன்னைக்கும் எனக்கு நான் புரியல. நிறைய புக்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டேங்க. நல்லா கவனிங்க. நம்ம ஜெபிக்க வந்துருக்கிறோம், நேரம் டைம் எடுத்துடக்கூடாது. நமக்கு கோஆர்டினேட்டர் சொல்லணும். அமலேஷன் பிஷப் அமலேஷன்
நீங்கள் டைம் எடுக்கலாமா? அல்லேலூயா. அவரை வீட்டம்மா பார்க்குறாரு, அதெல்லாம் அங்கே போய் பர்மிஷன் வாங்கிக்கணும். அப்போ எனக்கு இன்னும் ஒரு புரியுது பாருங்க. பாம்பேயிலிருந்து ஒரு சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க, அது சபைக்கு வந்தாங்க. அவங்க நல்ல ஒரு சகோதரி. எனக்கு இது நல்ல சப்பாத்தி சாப்பிடணும்னு ஒரு ஆசை. என்ன சப்பாத்தி? நல்ல சப்பாத்தி. அவங்க சொன்னாங்க, நான் சொல்லி பேசுறது போது மாஸ்டர் நான் சப்பாத்தி சொல்லுவேன் அப்படின்னாங்க. அப்போ சரி, நான் எந்த விசுவாச வீட்லையும் நான் சாப்பிட மாட்டேன். என்னுடைய கண்டிஷன் வந்து நான் விசிட்டிங் போனால் டீ கொடுக்கக்கூடாது, பால் கொடுக்கக்கூடாது, சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. நான் வருவேன், தண்ணி குடிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், நான் வந்துட்டே இருப்பேன். ஏன்னா சில விசுவாசிகள் ரொம்ப விளங்காம வெள்ளந்தியான விசுவாசிகளாக இருக்குது. ஒரு வீட்டில் ஆரம்பத்தில் இப்போ இல்லை, 10 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வைப்பேன், கத்தாவே சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சோங்க காணும். இப்படி திறந்து பார்த்தா அதை காணும். யாரு? விசுவாசி காணும். இப்ப நான் ஜோம் மட்டும்தான் மானாவா ஜெபிக்கலாம்னு சொல்லும் போது 2 பேரும் தான் சேர்ந்து தொடரணும். கொஞ்ச நேரத்துல எனக்கு அந்த வால்யூம் கம்மியான உடனே டக்கு கணத்திற்கு பார்த்தோம், பயந்துடக்கூடாதுல்ல. அது போய் திரும்ப அது வரைக்கும் எங்க சிஸ்டர் போனீங்கன்னா சில்லறை மாத்திட்டு நான் மாத்தி போச்சா. அன்னிலிருந்து சர்ச்சில் சொல்லிட்டேன், நான் வந்தா காணிக்கை யாரும் கொடுக்கக்கூடாது, நான் வந்தா டீ காபி கொடுக்கக்கூடாது, நான் வந்தா சோறு சாப்பிட்றேன், இந்த உப்புமா அது செஞ்சுட்டேன், கறி இருக்குது எல்லாம் சொல்லக்கூடாது. நான் வருவேன், ஜோமனும் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷனெல்லாம் உருவாக்கின பிறகு தான் நானும் நல்லா இருக்கிறேன், என் ஆவியும் நல்லா இருக்குது. இல்லைன்னா என் ஆவி படுற அவஸ்தை பெரிய அவஸ்தை. யோசித்து பாருங்க. கதவுனா மாறி போடுவதாக ஒரு சிஸ்டர் நீங்க பூஸ்ட் குடிக்கணும்னு நினைச்சு, சிஸ்டர் வேணாம் அப்படின்னு. இது குடுகுடுன்னு போய் என்னத்தை கலப்பிச்சோ எது கலப்பிச்சோ தெரியல, வெள்ளையா மட்டும் இருந்துச்சு. நான் கூட யோசித்தேன், பூஸ்ட் எல்லாம் உள்ள போட்டு கொஞ்சம் கலர் மாறல. குடிச்சுட்டு ஜெபம் பண்றதுக்குள்ள அடி வைத்து என்ன பாஸ்டர், நான் ஒண்ணுமே இல்லை. அள்ளிலிருந்து முடிவு பண்ணேன், நான் வீட்டுக்கு வந்த என்ன செய்யக்கூடாது, ஏன்னா நான் டீ குடிக்க மாட்டேன், என்ன பால் குடிப்பீங்களா அப்படின்னு. இல்லை அதுவும் குடிக்கிறதுனா பூஸ்ட் அப்படின்னு. எனக்கு வேதனையா. அதனால நான் வந்தா ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வேன், வந்துடுவேன். கதில் சொல்லி காணிக்க எது கொடுக்குறதாலும் எங்கேயாவது கொடுத்துருணும். லேலூயா லேலூயா. கதில் நான் என்ன சொன்னேன், பூஸ்ட் சப்பாத்தி. அப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டேங்க, நல்லாவே இல்லை. நான் கேட்டேன், பாம்பேல எத்தனை வருஷமா இருந்தேன்? ஒரு 30 வருஷமா இருந்தேன் அப்படின்னு. பாம்பேல 30 வருஷமா இருந்து ஒரு சப்பாத்தி போட செய்ய தெரியலையே அப்படின்னு. எங்க வீட்டுக்காரர் தான் சப்பாத்தி சுடுவாங்க. ஒரு நாள் எங்க வீட்டம்மா சப்பாத்தி சுட்டு, ஏன்னா இதெல்லாம் சப்ஜெக்ட் வருது என் முன்னாடியே. நான் சொன்னேன், எனக்கு சப்பாத்தி பிடிக்குன்னு சொன்னேன் இல்லையா. நீங்க உங்க வீட்டுக்கு கூப்பிடும் போது சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, பட்டாணி இது சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவேன். கல்யாணத்தை பார்த்தா கூப்பிடுற மாதிரி தெரியுது, நான் கூப்பிட மாட்டேன். சரி, அப்போ என் முன்னாடி என்ன செய்யறாங்க, மாவு எடுத்து செய்யறாங்க, அதுல சுத்தண்ணி ஊத்துறாங்க, அதுக்கப்புறம் நெய்யை ஊத்துறாங்க, எல்லாம் போட்டு போயிடறாங்க, அடி வைக்கிறாங்க, குத்துறாங்க, கும்பிடுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. நான் நினைச்சேன் இன்னைக்கு வாழ்க்கையில பெஸ்ட் சப்பாத்தி. நானு அங்க ரூமுக்கு போயிட்டு அப்படிலாம் வந்து ஒரு 20 நிமிஷம்ப்பா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுப்பா அப்படின்னாங்க. நான் ஒரு ப்ரிப்பரேஷனோட டைனிங் டேபிள் வந்து உட்காந்து குடும்பம் கொண்டு வந்து வச்சாங்க. நான் கேட்டேன், சப்பாத்தி தானே நீ சுட்ட? ஆமா, அடையில கொண்டு வந்து வச்சிருக்கேன்.
சப்பாத்தி இப்ப என்னவாய் மாறி போச்சு? அடையாய் மாறி. அப்போ எனக்கு ஒரு ஏவுதல், ஆவியின் ஏவுதல் வந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. 40 வருஷம் தேவன் தம்முடைய ஜனத்தை என்ன செய்தாரா? போஷித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில என்ன வந்துருமா? அப்ப வராதே, மண்ணான்னு சொல்லி இருக்குது, மாவு வரும். அது எடுத்து இவங்க என்ன செய்யணும்? சுடணும். உருண்டு சைஸ்ல உருண்டையா காலையிலே இவன் தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னதாக இவர் எங்க பழஞ்சாருன்னு தெரியல. இது எங்க மிக்சிங் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா காலையில எழுந்த உடனே இது எங்க வந்துச்சு? இஸ்ரவேலுடைய பாளையத்துல வந்து என்ன செஞ்சதா? வந்துச்சு. இதை எடுத்து இவங்க சுட்டு சாப்பிட்டார்கள். தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷம்? நான் கிட்ட சொல்றேன், உங்க ஜனத்தின் மேல எவ்வளவு அன்பு கூர்ந்தார். 40 வருஷம் சலிக்காம. நல்லா கவனிங்களே, இந்த 40 வருஷத்துக்கு முரட்டாட்டம் பண்ணான். இந்த 40 வருஷத்துல தேவனுக்கு கோபம் மூட்டினான். என்னைக்காவது டேய் இன்னைக்கு உனக்கு என்ன கிடையாது? நம்ம பிள்ளைகளுக்கு அப்படித்தானே செய்யறோம். ஏதாவது பிரச்சனைனா உனக்கு இன்னைக்கு என்ன கிடையாது? சாப்பாடு இல்லையா? ஆனா அவர் செய்யவே இல்லைங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும், சரியா அந்த காலையில அவன் தூங்கி எழுந்ததுக்கு முன்னாடி என்ன செஞ்சார் ஆண்டவர்? அந்த மகத்துவமான தேவன் தான் என்னையும் அவர் போஷிக்கிறார். இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து தான் நம்ம கர்த்தரை துதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? 40 வருஷம் ஒரு ட்ரெஸ் போட்டுனே தெரிஞ்சிருக்கிறான். ஊட்டியில ஒரு ட்ரெஸ் ஒரு வாரத்துக்கு போடலாம். அல்லேலூயா. அப்படிதான் நிறைய பேர் போட்டு வந்து உள்ள வரும்போது காரணம் இருக்குது. ஏன்? ஒரு வாரத்துக்கு வரைக்கும் ஒரு ட்ரெஸ் எங்க போட்டலாம்? இங்க போடலாம். ஏன்? காரணம் என்னன்னா வேர்க்காது, அழுக்காக. ஆனா ஒரு மாசம் போட முடியுமா? ஒரு வருஷம் போட முடியுமா? 40 வருஷம் அவன் வஸ்திரம் என்ன செய்யலையா? பழசாகல. செருப்பு என்ன செய்யல? தேயில. கால் என்ன செய்யல? இதெல்லாம் தேவனுடைய மகிமை. அல்லேலூயா சொல்லுவோம். இது சொல்லி அவரை துதிக்கணும். இது நீ சொன்னேன்னா உன் வாழ்க்கை குறித்த அந்த கவலைகள் உன்னை அறியாமலே வெளியே போயிடும். தேவன் போஷிக்கிறார் என்கிற அந்த மகிமை உனக்குள்ள வந்துடும். நீ பணத்தினால் அல்ல, நீ சம்பாதிக்கிறதுனால அல்ல, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை போஷிக்கிறதுனால நீ சாப்பிடுற, அவர் உன்னை உடுத்து வைக்கிறபடினால் உடுத்து இருக்கின்ற அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா உனக்கு 365 நாளும் அவர் உன்னை போஷித்து அற்புதமாய் வழியிட சொன்னார். இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நாம சம்பாதிக்கிறதுனால தான் நம்ம சாப்பிடுறோம் நினைக்கிறோம். கொஞ்சம் காசு இல்லைன்னா என்ன ஆயிடுது? நம்ம வீட்டம்மாங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்தா எப்படி இருக்குது? சொல்லி முடியல, அம்புட்டு கொண்டு தெரியுது. கொஞ்சம் கையில எக்ஸ்ட்ரா வீட்டம்மா கிட்ட காசு கொடுத்த உடனே கறி எடுப்போமா, இன்னைக்கு மீன் எடுப்போமா, துணி எடுப்போமா, அதே ஒரு வாரம் காசு கொடுக்காம என்ன சாப்பாடு, என்ன சாப்பாடு வாயில கொட்டினா மாதிரி ஒரு நாள் கொட்டினதெல்லாம் மறந்துச்சு. ஒரு மீனா எங்க அப்பா வீட்டுல சாப்பிடுறாங்க.
அதுக்குள்ள எங்க போயிட வேண்டியது? அங்க என்ன சாப்பிட்டா நமக்கு தான் தெரியும். ஆண்டவர் இது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். நீ கர்த்தர் வேதத்துல சொல்லி இருக்கிற அவர் செய்த காரியங்களை நீ சொல்ல 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 உனக்குள்ள இருக்கிற கவலை போகாது மாத்திரமல்ல. அதாவது நீ நல்லா கவனிங்க, அங்க ஆபிரகாம் தன் மகனுக்கு ஈசாக்குக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி, பொண்ணு தேடுறதுக்கு முன்னாடி அவன் ஜெபம் பண்ணி அனுப்புறான். இவனும் வேலைக்காரனை போய் ஜெபம் பண்றான். பொண்ணு அவனை சந்திக்கும்படி வந்தது. அல்லேலூயா. நீ தேவனை மகிமைப்படுத்த உனக்கு உண்டானவைகளை நீ தேட வேணாம். அது உன்னை சந்திக்கும்படி அதை உனக்கு எதிர்கொண்டு வருமா. அல்லேலூயா. வேலைனால வரும். மெட்ராஸ்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. எனக்கு அவர் குறித்த ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அவர் சலிக்காம பண்ண என்ன ஜெபம் தெரியுமா? நானு அந்த பாஸ்டர் நான் நல்லா தெரிஞ்சவங்க. எனக்கு நான் சொல்லுவேன், பாஸ்டர் கிட்ட போய் சொல்லுவேன், இன்னும் உங்க வீட்டுக்காரனா இப்போ எக்ஸ்சேஞ்ச் எம்ப்ளாய்மெண்டா என்னது என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வச்சிருக்கிற மாதிரி இல்ல உங்க வீட்டுக்காரர் ஜெபம் பண்றாரு. என்ன அப்படின்னு வரவழைக்கலாம். கர்த்தாவே இவனுக்கு ஒரு வேலையை போட்டுட்டாரு. அவன் எந்த வேலையை கேட்டாலும் கர்த்தாவே இறங்கி இவனுக்கு ஒரு வேலையை போட்டுட்டார். இப்படி ஜெபிக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்துச்சுன்னா அவர் தான் வேலையை தர்றார் என்று அவர் விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த மனுஷன் எல்லாருக்கும் இப்படிதான் போட செய்தார். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இப்படி நான் கேட்டுருக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிறாரு. மறுபடியும் வேலையை போட்டுத்தாங்க, வேலையை போட்டுத்தாங்க, வேலையை போட்டுது. இவர் ஏஜென்ட் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது ஒரு சத்தியம் இருக்கு தெரியுமா? ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் கை கூறினார். வேலை உன்னை தேடி வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. எப்ப தெரியுமா? இந்த கர்த்தரை நீ அவர் சொல்லி இருக்கிற பிரகாரம் துதித்து அவரை உயர்த்து. அதுதான் இப்ப நாம செய்யணும். அல்லேலூயா. 66 புத்தகத்துல உனக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வசனம் ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு இது வரைக்கும் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க, பரவாயில்ல, நானும் அடிக்கவே மாட்டேன். என்னத்தை ஜெபம்னு கூட்டு வந்து உட்கார வச்சு எங்ககிட்டயே கேள்வி கேட்டா இதை ஆயத்தம் பண்ணாம நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் வந்திருக்கிறோமே அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம நல்லா கவனிங்க. இந்த 66 புஸ்தகத்திலையும் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஒரு நாள் ஒரு 5, 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் ஊழியம் செய்கிறேன், இன்னும் எனக்கு சரியா ஆராதிக்க தெரியல ஐயா, துதிக்க தெரியல, என்னை மன்னிங்க, எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு எல்லா இடத்துல தான் போய் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் எப்படி துதிக்கணும், அவருடைய மகிமையை சொல்லி எப்படி துதிக்கணும். அந்த துதியின் தன்மை நான் சொல்லி ஆரம்பித்த பிறகு என்னுடைய சூழ்நிலையும் குடும்பத்தின் சூழ்நிலையும் ஊழியத்தின் சூழ்நிலை என்ன செஞ்சிருச்சு, மாறிச்சு. ஒரு நாள் பார்க்கிறேன், விசுவாசிங்க அம்பட்டும் தரித்திரமான ஆளா இருக்கு. விசுவாசி அம்பட்டும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஏன் ஆண்டவரே விசுவாசி தரித்திரமா இருக்குது? ஈசிக்கு பிசிக்கெல்லாம் காணிக்க போடுதுங்க. என்னது? ஆண்டு சொல்றாரு, ஏய், அவன் சம்பாதிக்கிறதுனாலதான் சாப்பிட்றான், அவன் வேலை செய்யறதுனால்தான் பிழைக்கிறான்னு சொல்லி அவன் நினைக்கிறான்டா. அவன் என்கிட்ட வந்த பிறகும் நான் தான் அவனை போஷிக்கிறேன்றதை ஃபீலிங் அவனுக்கு வரல. ஆகினால உன் காணிக்கை மாற்று அப்படின்னாரு. அப்போ என்னுடைய காணிக்கையில அந்த சண்டையில நான் சொல்ல ஆரம்பிச்சேங்க. அல்லேலூயா.
எல்லாரும் காணிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னேன். எடுத்துட்டு நான் சொன்னேன், இந்த பணம் இருக்கிறதுனால நான் சாப்பிடல, இந்த பணம் இருக்கிறதுனால நான் பாதுகாப்பா இல்லை, இந்த பணம் இருக்கிறதுனால நான் உடுத்தவில்லை, நான் சம்பாதிக்கிறதுனால சாப்பிடல, நான் சம்பாதிக்கிறதுனால உடுத்தல, நான் சம்பாதிக்கிறதுனால பாதுகாப்பா இல்லை. எங்கள் தேவனாய கர்த்தர் நீர் எங்களை போஷிக்கிறபடியினால் நாங்கள் சாப்பிடுகிறோம், நீர் எங்களை உடுத்துவிக்கிறபடியினால் உடுத்தி இருக்கிறோம், நீர் எங்களை பாதுகாக்கிறபடியினால் பாதுகாக்கிறோம். உம்மிடத்திலிருந்து வாங்கி, அல்லேலூயா. எப்படி நாம் எங்கிருந்து வாங்குறோம்? உம்மிடத்திலிருந்து வாங்கி ஏன் கணக்கில இனப்பெருகும்படி பலன் பழுகும்படிதான் கொடுக்க வந்திருக்கிறோம். ஆசிரியர், நான் காணிக்கை எதுக்கு தர்றேன்? என் அக்கௌண்ட்ல நிறைய காசு சேர்த்துக்காக தான் கொடுக்க வந்திருக்கேன். இது சொன்ன சில மாதங்களிலேயே எங்களுடைய விசுவாசிகளுடைய பொருளாதாரம் மாறிச்சு. விசுவாசிகளுடைய பொருளாதாரம் மாறினவுடனே யார் பொருளாதாரம் மாறிடும்? அதுல மட்டும் தெளிவா இருக்கு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என்னுடைய சிஸ்டர் தெரியுமா, நான் இது வரைக்கும் சபையில சொல்லணும், என்ன இதை குறித்து தசமபாகத்தை குறித்து காணி குறித்து சொல்லணும். ஆனா நான் இது வரைக்கும் என் சபையில சொன்னது கிடையாது. ஏன்னா வசனத்தை அவனுக்கு சொல்லிட்டோம்னா, அந்த வசனத்தை பிடிச்சான்னா அவன் நல்லா இருப்பான். அவன் ஆசீர்வாதமா இருந்தா எங்க தான் கொண்டு வந்து தருவான், எங்க தான் தருவான், ஆசைட்டு தான் தருவான். ஒரு நாள் ஒரு காலத்துல 1500 ரூபாய்க்கு வாடகை கொடுக்க முடியாம இருந்தேன் நான். இன்னைக்கு என் வீட்டு வாடகை மட்டும் 17,000 ரூபாய் தரேன். இப்ப நான் குடியிருக்கிற வீட்டு வாடகை எவ்வளவு தெரியுமா? 17,000 ரூபாய். 2 கார், ஒரு மாருதி வேன் இருக்கு, 3 பைக் இருக்கு, இதுக்கு பெட்ரோல் போடும். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது, பெஸ்டான காலேஜில் படிக்கிறாங்க, 2 பிள்ளைங்க. அதுக்கு பணம் செலவு பண்ணணும், நல்ல திங்கணும், நல்ல என்ன செய்யணும். இதுல எங்கிருந்து கிடைக்கும்? நான் அதுக்கு முன்னாடி விசுவாசம் இல்லை தெரியுமா? நான் என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் என்னை காண மாட்டேங்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நான் விசுவாசிக்கிட்ட சொன்னேன், உன்னை யாரும் எனக்கு தெரியாது, என்னை கர்த்தர் ரட்சிக்கும் போது உன்னை யாரும் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. என்னை ஊழிச்சு கிடைக்கும் போது உன்னை யாரும் தெரியாது. அன்னைக்கே சொன்னாரு, நீ என் ஊழியத்துக்கு வரா, நான் உன்னை போஷிப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் வேதத்துல மத்திய சுவிசேஷத்துல சொல்லி இருக்குது. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அடைக்கலான் குருவியை கவனித்து பாருங்கள், அவைகளை காட்டில் நீங்க யாரு? யூடியூப்ல போடக்கூடாது. அப்படியே அப்படின்னா லைஃப்ல போதா சில காரியங்களை வந்து நாம செய்யக்கூடாது. அப்படி அப்ப ஏன் அப்படின்னா, ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவர் நம்மை போஷிக்கிற அனுபவம், அதை குறித்து தெரியும். இதெல்லாம் நான் சொல்லி ஜெபம் பண்றேன். எங்க குடும்ப ஜெபத்துல ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த மாசம் வாடகை கொடுக்கும்படி கிருபை செய்து, இந்த மாசம் ஃபீஸ் கட்டும்படி உதவி செய்து, இந்த மாசம் ஆண்டவரை நாங்கள் சாப்பிடும்படி உதவி செய்து, இதை சொல்லி நீதான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். அப்போ இந்த வைப்ரேஷன், இந்த தேவனுடைய மகிமை நம்ம சொல்லும்போது நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான பயங்களும் கவலை நம்ம விட்டு போய் நம் மூலமா அநேகரை கர்த்தர் தொட்டு வருகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய தொட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது மகிமையை சொல்லும். அப்ப 3 காரியம் நல்லா கவனிங்க. முதல்ல என்னன்னா, ஆண்டவர் உனக்கு என்ன நன்மை செய்தாரோ அது பொதுவான நன்மை. 2வது பொதுவான நாமங்கள். அடுத்து பிதா உனக்கு என்ன செஞ்சார், குமாரன் உனக்கு என்ன செஞ்சார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இது நான் சொல்லி கொடுத்தேன். கொரோனா எத்தனை பேருக்கு தெரியும்?
நிம்மதியே போச்சு பத்தியா? கொரோனா எத்தனை பேருக்கு தெரியும்? என்னங்க ஊட்டில வரல, கொரோனா வந்துருச்சு. உங்களுக்குன்னா எந்த செடியில போய் மறைச்சிக்கிட்டீங்கன்னா போயிருக்காங்க. எங்களுக்கு மறையறதுக்கு ஓடுறதுக்கு ஒளியறதுக்கு எங்களுக்கு என்ன கிடையாது, இடம் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க தெருவில் 2-3 பேர் செத்தாங்க. நானே 3 அடக்கத்தை பண்ணேன். கொரோனாவில் நான் போய் அடக்கம் பண்ணேன். ஒரு பாஸ்டர்லாம் இருந்தாரு. 10 மணிக்கு போய் அடக்கத்துக்கு போய் விடிய காலம் 3 மணிக்கு அடக்கம் பண்ணிட்டு விடிய காலம் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். கொரோனாவோட உச்சக்கட்டம், பாடி 1 மணி நேரத்துக்குள்ள இருக்கணும். அந்த நேரத்தில் நாங்கள் கொரோனாவில் போய் நாங்கள் இருந்து செயல்பட்டோம். அப்போ நிறைய பேருக்கு இப்போ கொரோனா மறந்துச்சு பார்த்தீங்கன்னா. என்னைக்காவது ஆண்டவர் இந்த கொரோனாவோட எங்களை தப்பு வச்சிங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்காவது ஜோம் பண்றீங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் ஜோம் பண்றேன். ஏன்னா அந்த கொரோனாவில் என் மனைவி பாதிக்கப்பட்டார். அந்த கொரோனா என் 2 விசுவாசிங்க, விசுவாசிங்க 2 அப்பா அம்மா ஒன்றை விட்டு ஒரு நாள் செத்தாங்க. முதல் நாள் அப்பா மாமியார் அப்பா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் அம்மா இருந்தாங்க. முதல்ல எத்தனை மாசம் இருந்தாங்க. சேர்ந்துக்கிட்ட நான் போய் அடக்கத்தில் இருந்து இருந்துச்சு. அப்போ அந்த ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் எங்கள் வீடு. அந்த நான் சாயந்தரம் 6 மணி ஆனால் போலீஸுக்கு தெரியாமல் நான் வாக்கிங் போவேன். அப்போ அந்த ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை பார்ப்பேன், விரிச்சோடி கிடக்கும். ஐயோ, ஒரு காலங்களில் எவ்வளோ பிஸியாக இருந்த பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு வெறிச்சோடி கிடக்குது. ஏசப்பா மன்னிங்க, மறுபடியும் ஒரு காலங்களை எங்களுக்கு தாங்க, இறக்கம் மாறாட்டி தாங்க. அந்த பைபாஸ் காலவாசல் பைபாஸ்க்குள்ள நான் போவேன். எல்லா கடையும் வச்சிருக்கோம். கையை விரிச்சு ஜோமுன் ஆண்டவரே, ஒரு காலத்துல ஜெயஜேன்னு இருந்த இந்த ஊரெல்லாம் இப்படி எங்களை மன்னிங்க, மறுபடியும் ஒரு காலத்தை தாங்க. எத்தனை பேருக்கு அந்த என்ன இருக்கு? இன்ன வரைக்கும் நான் அதுக்காக நன்றி செலுத்தேன். இது பொதுவான ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார், எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், என்ன செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது முதலாவது ஆண்டவர் மேம்படும். 2வது தேவனுடைய பொதுவான நாமம். 3வதாக பிதாவானவர் எனக்கு என்ன செஞ்சார், குமாரன் எனக்கு என்ன செஞ்சார், அடுத்ததாக பரிசுத்தாவின் என்ன செஞ்சார். அதுக்கப்புறம் இந்த 66 புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு வசனமா சொல்லி, புதிய பாட்டுக்கு வந்தவங்க ஒவ்வொரு புஸ்தகத்திலிருந்து 3 வசனத்தை சொல்லி எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிற வசனங்களா நம்ம சொல்லி தேவனை உயர்த்தும் போது உனக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய வல்லமை ஒரு எனர்ஜியாய், ஒரு வைப்ரேஷனாய் அது உனக்குள்ள கிரியை செய்து, உன் குடும்பத்தில் கிரியை செய்து, நீ இருக்கிற இடத்துல கிரியை செய்து கர்த்தருடைய மகிமை அது கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நாம ரெடியா இருக்கிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுவது? இதை நான் முதல்ல சொல்லும் போது 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் வசனத்தை ஞாபகப்படுத்தணும் இல்லை, நான் பைபிள் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த பைபிள் வசனத்தில் ஞாபகப்படுத்தி முழங்கால் போட்டு 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 சொல்லும்போது 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சாச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது மனப்பாடம் ஆயிடுச்சு 1 மணி நேரம். இப்போ 35 நிமிஷத்துல அதனால சொல்ல முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை நான் கற்றுக் கொடுத்து நாம் கடந்து போகிற அடுத்த ஜெப குறிப்பு. எல்லாரும் முழங்கால் போடுறோம், போடலாம். ஆனால் ஒருத்தர் வசதியாக இருக்கிற நான் சொல்ல நீ கவனிங்க, நான் என்ன சொல்றது கவனிங்க. நாம் சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். முதலாவதாக பொதுவான ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. 2020, 21, 22, 23, 24
வருஷங்களெல்லாம் எங்களை நடத்தி வந்து இந்த 2025வது வருஷம் இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவரே இந்த கடைசி நாளிலே நாங்கள் நிற்கும்படி நீ கிருபை செய்தீர். எதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பல கொரோனா அலைகளுக்கு எங்களை தப்புவிச்சு பொல்லாப்புக்கு தீமைக்கு விக்கிரகத்துக்கு விலைக்கு காத்து எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவனுக்காய் சுகபலன் ஆரோக்கியத்துக்காய் ரட்சிப்புக்காய் விடுதலைக்காய் சமாதானத்துக்காய் நித்திய ஜீவ அனுபவத்துக்காய் முன்னறிந்து அழைத்து தெரிந்து கொண்டு நீதிமானாக்கி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அனுபவத்திற்காய் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் அடைக்கலாம் குருவியை காட்டிலும் எங்களை விசேஷித்தமாக எண்ணிக்கொண்டிருப்பதற்காக எங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருப்பதற்காக உங்களுடைய பரிபூர்ணத்தினாலே கிருபையின் மேலே கிருபை பெருகும்படி அனைக்கிரகம் பண்ணி கொண்டிருப்பதற்காக எங்கள் கொடுத்த தாய்க்காய் தகப்பனுக்காய் புருஷனுக்காய் மனைவிக்காய் பிள்ளைகளுக்காய் சகோதர சகோதரிகளுக்காய் உறவுகளுக்காய் பாதுகாப்புக்காய் போஷிப்புக்காய் பராமரிப்புக்காய் ஆவிக்குரிய நண்பர்களுக்காய் உலக பிரகாரமான நண்பர்களுக்காய் சகலவித நன்மைகளுக்காய் உமைக்கு கோடா கோடி 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 1000-10,000 கோடிகளை நன்றிகளாக சோதனைகளாக உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தரை சோதனம் பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். Thank you. Thank you. Hallelujah.